நம்ம லாஸ்ட் மிஷினோட வீடியோஸ் பார்த்துருப்பீங்க. நம்ம பொட்டேட்டோவும் ஆனியனும் போட்டு ஸ்லைஸ் பண்ணி காமிச்சிருப்போம். ஸோ இதுவும் அதே மாதிரி ஒன் ஆஃப் த டைப் ஆஃப் த மிஷின்ஸ் தான். ஆனால் இதில் என்ன பண்ணலாம் அப்படின்னா, உங்களுக்கு வந்து அது வந்து ரொம்ப மெல்லிஸாக வந்திருக்கும். இந்த மிஷின் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் திக்காக வரும். ஸோ நம்ம சாலட்ஸ் எல்லாம் கொடுக்குறோம் இல்லைங்களா, ஹோட்டல்ஸ்லேயே ஆகட்டும், நம்ம கேட்ரிங்லேயே ஆகட்டும், இல்லை வந்துட்டு டெக்கரேஷன்ஸ்லேயே ஆகட்டும். ஸோ நம்ம இல்லைங்களா, ஸோ சாலட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் திக்னஸ் அதிகமாக வேணும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணியிருக்கிற மிஷின் தான் இது. ஆனால் இந்த மேனுவல் மிஷினில் எதுவுமே வந்து நம்ம சைஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண முடியாது. எந்த சாலட்டுக்கு வேணாலும் நீங்கள் ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இதை எப்படி கட் ஆகுதுன்னு வாங்க பார்க்கலாம். ஸோ நம்ம இதில் கேப்சிகம் கூட ஸ்லைஸ் பண்ணிக்கலாங்க. வெங்காயம்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ நல்லா நைஸாக உங்களுக்கு கிடச்சிருக்கு. அதே மாதிரி கேரட்டு, பீட்ரூட் இதெல்லாமே வந்து சாலட் கொடுக்கறதுக்கு ரொம்ப யூஸாக இருக்குங்க. ஸோ நம்ம வந்து கையில் வந்து ரொம்ப நேரம் கட் பண்ணிகிட்ருப்போம். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் ஒரு மேன் பவர் வச்சு நம்ம ஈஸியாக நம்மளோட வேலையை நம்ம முடிச்சுக்கலாம்.